ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Adobe Premiere Proவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த Premiere Proவில் பேசிக் எடிட்டிங்க்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸை எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ, மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம Premiere Pro எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ரௌசரில் போயிட்டு Premiere Pro அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடோபோட அஃபிஷியல் சைட்டே உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த Premiere Pro பற்றி குட்டி குட்டி கேப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் படித்து பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக பை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். அங்கே ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, அதையும் கொடுத்துருக்கலாம். பட் அது கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேஜில் தான் வந்து நின்றுருக்கும். ஸோ அதனால் டைரெக்டாக இங்கே நான் வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுல போயிட்டு வீடியோ அண்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு Premiere Pro முன்னாடியே இருக்கும். ஆல் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா அடோபோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். நீங்கள் எதை வேணுமோ அஃபிஷியலாக அமௌண்ட்டை பே பண்ணி பை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன் உங்களோட பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் வேல்யூவோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்னால் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை குறைச்சி நல்ல ஆஃபர் மாதிரி பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், அதாவது பர்டிகுலர் நீங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை காலேஜஸில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட டவுன்லோடிங் ப்ரொசீஜர் பையிங் ப்ரொசீஜருமே உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அந்த Premiere Pro இங்கே இருக்குது பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி பே பண்ணுறீங்களா இல்லை ஆனுவல் பிளான், அதாவது ஒவ்வொரு இயருக்கும் மொத்தமாக நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான். நான் இப்போ ஆனுவல் பிளான் கொடுத்துட்டு ப்ரீபெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட 20,000 per இயர் இந்த சாஃப்ட்வேர் நான் பே பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபுல் ஃபீச்சரையும் நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அஃபிஷியலாக எல்லா டைமுமே நீங்கள் அப்போதைக்கப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டை டவுன்லோட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும் அஃபிஷியலாக. ஒருவேளை உங்களுக்கு கிராக் வேணும், இல்லை என்னால் இவ்வளோ காசு போட்டுலாம் வாங்க முடியாது, அவ்வளோ ஒர்த் இல்லை நான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா Premiere Pro ஸ்பேஸ் கெட் இன்டு பிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கெட் இன்டு பிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட் இன்டு பிசி அப்படிங்கிறது சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்டு. அதில் போயிட்டு லேட்டஸ்ட்டாக இருக்க வெர்ஷன் எதுவோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா 2020 வரவே இல்லை, அதுக்குள்ளே அவன் அப்டேட்டே விட்டுருக்கேன். வேணா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்கப்பா. நான் 2020 தான் வச்சுருக்கேன், அதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால்லாம் பண்ணியாச்சு. இப்போ எப்படி நான் எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட்டில் போயிட்டு Premiere Pro 2020 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Adobe Premiere Pro 2020. அதோட பூட்டப் விண்டோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் மாற்றிக்கிது டவுன்லோட் பண்ணிடாதீங்க, இதுதான், அதாவது 2020 வெர்ஷன். எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். பிகாஸ் ப்ரீவியஸ் வெர்ஷனில் பக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறது கஷ்டம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு உடனே பூட்டப் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு இருக்குது, அப்புறம் சிங்க் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது, அப்புறம் நியூ ப்ராஜெக்ட், ஓப்பன் ப்ராஜெக்ட், அப்புறமேட்டு ப்ரீமியர் ரஷ்ஷோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீம் ப்ராஜெக்ட்ஸை நியூவாக ஓப்பன் பண்ணுறக்கும் இல்லை ஆல்ரெடி இருக்கிறது ஓப்பன் பண்ணுறக்கும் ஆப்ஷன் இருக்குது. நான் மீதியெல்லாம் வந்து அந்தந்த வீடியோஸ் வரப்போ நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நியூவாக எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த விண்டோவில் பார்த்தோம்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துருங்க. நான் இப்போது சாம்பிள்னு கொடுத்துட்றேன். லொக்கேஷன்லாம் அங்கேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்து கீழே இருக்க செட்டிங்ஸ்லாம் இனிஷியலாக நீங்கள் எடிட்டிங்கை பேசிக்காக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா வேறு எதையுமே நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. பேசிக்காக இருக்கிறத வச்சு கற்றுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இனிஷியலாக ஒரு விண்டோ, இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். ஓகேவா? இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு லேர்னிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அவனே சொல்லுவான் நீ இப்போ தான் நீ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுற, ஸோ அதனால் நீ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங்க்கான ஒர்க் ஸ்பேஸை காட்டுவான். நான் ஒர்க் ஸ்பேஸ்னு முன்னிலேருந்து சொல்கிறேன். அப்படின்னா என்ன தெரியுமா, இந்த உங்கள் முன்னாடி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இந்த விண்டோஸ்லாம் கலெக்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க ஒரு இடம் தான் ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? இதை நீங்கள் வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அசம்பிளி அப்படிங்கிற ஒர்க் ஸ்பேஸை நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் மாறிடும். பார்த்தீங்களா? இப்போ நான் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எடிட்டிங்க்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸ் வந்து எனக்கு முன்னாடி வந்துடும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கலருக்கு அதாவது கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸ் வந்து எனக்கு வந்துடும். எஃப்எக்ஸ் அதாவது நான் எஃப்எக்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த எஃப்எக்ஸுக்கு ஏற்ற ஒர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடும். அடுத்து ஆடியோவில் நிறைய எடிட்டிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். அப்புறமேட்டு அதே மாதிரியே கிராஃபிக்ஸ். ஓகேவா, கிராஃபிக்ஸ்னால் ரொம்ப கிடையாது, இந்த டைட்டில் அனிமேஷனு, அப்புறமேட்டு கீழே வர லோயர் தேர்ட்ஸு, சின்ன சின்ன ஸ்லைடர்ஸு, அந்த மாதிரி நீங்கள் அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க, கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஒர்க் ஸ்பேஸ் இது. அடுத்து லைப்ரரிஸ், இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் லைப்ரரிஸ் டிஃபால்ட்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய இடத்துல பை பண்ணி வச்சுருப்பீங்க. எஃப்எக்ஸு அப்புறமேட்டு டிரான்சிஷன்ஸ் அதெல்லாம் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த லைப்ரரிஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒர்க் ஸ்பேஸ் இது. இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எனக்கு வேணுங்கிறது மட்டும் இருந்தால் போதும், பேசிக்காக எடிட்டிங்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன தேவை அப்படிங்கிறது சொல்லிடுறேன் நான். சோர்ஸ் கிளிப் தேவையா பேசிக் எடிட்டிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். எஃப்எக்ஸ் கண்ட்ரோல் கண்டிப்பாக முக்கியம் எந்த ஒரு எடிட்டிங்காக இருந்தாலும். ஸோ அதனால் அது இருக்கட்டும். ஆடியோ கிளிப் மிக்சர், இது எதுக்குன்னா ஆடியோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஆடியோ கிளிப்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்களா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது தேவையா அப்படின்னு பார்த்தோமா இதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் இதையும் நான் க்ளோஸ் செய்து விடுகிறேன். மெட்டா டேட்டா ஜஸ்ட் இது நீங்கள் ஒரு போடுற ஃபைலோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இதுவும் தேவையா? இன்னும் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் சீக்வன்ஸ், இதான் உங்களோட மானிட்டர் மாதிரி. ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் சீக்வன்ஸ், இது ரொம்ப மஸ்ட். ஸோ அது அங்கே அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். இது வந்து ப்ராஜெக்ட், நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மீடியாலாம் இங்கே தான் கிடக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது மீடியா ப்ரௌசர், உங்கள் சிஸ்டம்லேருந்து நீங்கள் வீடியோஸை டைரெக்டாக அதோ இங்கே நான் போயிட்டு டைரெக்டாக நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து இழுத்து நான் இங்கே கொண்டாந்து இப்படி விட்டுறேன் எனக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் அதுதான் இந்த மீடியா ப்ரௌசர். இது ஒவ்வொருத்தரோட நீடை பொறுத்து. இல்லை நான் டைரெக்டாக உள்ளே போய் எடுத்துக்குவேன் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லை இங்கேருந்தே கூட நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைப்ரரிஸ் பேசிக்காக தேவையில்லை, கண்டிப்பாக தேவையே கிடையாது. அண்ட் இன்ஃபோ அது எப்பயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுவும் வேண்டாம். எஃப்எக்ஸ் அப்படிங்கிற பேனலை இங்கே இல்லாமல் நான் இங்கேருந்து இழுத்துறேன், கொண்டு வந்து இதுக்கு சைடில், அதாவது இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு விட்டுட்டுனா இது இங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதை நான் இப்படி சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து மார்க்கர்ஸ் தனியாக பேனலே வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல் தேவையில்லை. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹிஸ்டரிஸ் கூட தேவையில்லை. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட்டும் மீடியா ப்ரௌசர் வச்சுருக்கோம், மேலே எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்குது, அவ்வளோதான். இது வந்து டூல் பார், இது இல்லாமல் நீங்கள் எடிட்டிங்கே பண்ண முடியாது. ஸோ அதனால் எடிட்டிங்க்கு ரொம்ப மஸ்ட்டு டூல் பார். அண்ட் இன்னொன்று டைம்லைன் அண்ட் டூல் பார். அடுத்து இந்த மூணுமே எடிட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மூணுமே மஸ்ட் இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் சைடில் ஆடியோவோட லெவல் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்க மீட்டர். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு எடிட்டிங்க்கு தேவையானது. இப்போ நான் இத்தனை சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்ல, திரும்ப இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன், நான் பண்ணது எதுவுமே இருக்காது. ஸோ அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சேவ் as நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. மை ஏரியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன்னா இப்போ மை ஏரியான்னு வந்துருச்சா. இப்போ நான் எந்த இது ஓப்பன் பண்ணாலும் சரி, திரும்ப மை ஏரியா ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு நான் க்ரியேட் பண்ண ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் ஒர்க் ஸ்பேஸ். உங்களுக்கு பேசிக்காக எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேப் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எடிட்டிங் பண்ணவே கூடாது, பண்ணுறதும் கஷ்டம்தான். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ மறக்காமல் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பார்க்கணும்னு நினச்சோமோ அதை பார்த்து முடிச்சாச்சு. அதாவது சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணியாச்சு, அதை இன்ஸ்டால் பண்ணி இனிஷியலாக பேசிக் எடிட்டிங்க்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸை செட்டப்பும் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.